நான் சினிமாக்கு வரத்துக்கு முந்தி எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ஒரு ஒய்ஃப் இல்லை. ஸோ ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் இப்போ வரைக்கும் எனக்கு ஒய்ஃப் இல்லை. பட் என்னன்னா பயங்கர ஸ்ட்ரிக்ட் மேடம். செட்டில் எல்லாம் வந்துட்டு நீங்க அதிகமாலாம் பேச முடியும். இவங்க வேறவங்க சொல்ற மாதிரிலாம் கேட்காதீங்க. இவங்கெல்லாம் வந்து பொய் சொல்றாங்க. மேடம் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட். எல்லோருக்கும் வணக்கம். சம்பத் சார் நீங்க பேசலாம் சார், நீங்க பேசலாம். கேள்விகள் இருக்கு, ஆனா உங்களோட அனுபவம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி நீங்க பேசலாம். எஸ் ஆஃப் கோர்ஸ். முதலாவது ரேவதி மேடம் ரொம்ப நன்றி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. பிரியா ஆஃப்கோர்ஸ் நானும் பிரியாவும் பல வருஷத்துக்கு முந்தி வேலை பார்த்துருக்கோம். அண்ட் ஆரி, சிட், நம்ம எடிட்டர், மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர் அண்ட் மை கோ ஆக்டர்ஸ் தேர். எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் ரொம்ப நன்றி. சொல்லுங்க மேடம். Brilliant. Sir, how important do you think is a good wife in your career? எனக்கு ஒரு சரி நான் ஒரு ப்ராபப்ளி கொஞ்சம் சப்ஜெக்ட்ல இருந்து வெளில போயிட்டு சொல்றேன். நான் சினிமாக்கு வரத்துக்கு முந்தி எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ஒரு ஒய்ஃப் இல்லை. ஸோ ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் இப்போ வரைக்கும் எனக்கு ஒய்ஃப் இல்லை. ஸோ அது குட் ஒய்ஃபா பேட் ஒய்ஃபான்னு தெரியாது. பட் நான் வந்து அதுக்கப்புறம் சினிமாவில் வந்துட்டேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பாவம், ஷி வாஸ் ஃபைன், ஷி மேட் த ரைட் டிசிஷன். ஸோ ஷி மஸ்ட் ஹவ் பீன் அ குட் ஒய்ஃப். ரைட். வெப் சீரிஸ் ஆகட்டும், திரைப்படம் ஆகட்டும், ஒரு ஆக்டரா இது ரெண்டுக்குமே வந்து நீங்க பார்த்த டிஃபரன்சஸ் அண்ட் நீங்க பார்க்கிற சேலஞ்சஸ் என்னவா இருக்கு? இல்ல சேலஞ்சஸ் அப்படி ஒன்றும் வித்தியாசமா தெரியல. அண்ட் வெப் சீரிஸ்ல ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, இதுல வந்து ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு டைம் இருக்கு. அண்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து பெர்ஃபெக்டா பண்ணிருப்பாங்க. நம்ம வந்து இந்த வெப் சீரிஸ் 35 டேஸ்ல முடிச்சோம் மேடம். 35 டேஸ்ல முடிச்சோமா? ஸோ அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் பிளானிங் இருக்கிறதுனால வி குட் 31 டேஸ் 31 நாள்ல முடிச்சோம். ஸோ அதுதான் அதோட பெரிய அட்வான்டேஜ் வந்து அதுதான். அண்ட் எஸ். ஃபேண்டாஸ்டிக் சார். நீங்க நிறைய படங்கள் பண்ணியாச்சு, உங்களை நிறைய வந்து வில்லனா நாங்க ரசிச்சாச்சு. ரேவதி மேமோட டிரெக்ஷன்ல ஒரு கேரக்டர் நம்ம பண்றோம். அது ஹீரோவா வில்லனா நாளைக்கு தான் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். பட் எப்படி இருந்தது அவங்க கூட ஒர்க் பண்ண? எனக்கு போன் இந்த வெப் சீரிஸ் போன் வரைச்சு. நான் வந்து யாரும் டைரக்ட் பண்றான்னு கேட்கறச்சு. அவங்க வந்து ரேவதி மேடம் பண்றாங்கன்னு சொன்ன உடனே நான் மேம் பார்க்கலாமா போயின்னு கேட்டேன். ஸோ அஃப்கோர்ஸ் அவங்க ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொன்னாங்க. நான் போய் மேமை பார்த்தேன். மேடம் வந்து இதுதான் சொன்னாங்க, இதை வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சம்பத், ஸோ நீங்க பண்ணா நல்லா இருக்கும், தட்ஸ் வாட் ஐ ஃபீல். நாங்க எஸ் மேடம் நான் பண்றேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டேன். பட் என்னன்னா பயங்கர ஸ்ட்ரிக்ட் மேடம். செட்டில் எல்லாம் வந்துட்டு நீங்க அதிகமாலாம் பேச முடியும். இவங்க வேறவங்க சொல்ற மாதிரிலாம் கேட்காதீங்க. இவங்கெல்லாம் வந்து பொய் சொல்றாங்க. மேடம் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட். மீன்ஸ் ஒரு ஷார்ட்ல வந்து ஒரு பொருள் இல்லைன்னு வச்சுங்களேன், டேபிள் மேல ஒரு பேப்பர் வெயிட் இல்லைன்னு வச்சுங்களேன். ஜென்ரலா நீங்கெல்லாம் ஏதாவது செட்டுக்கு போயிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. டைரக்டர்ஸ் வந்து பயங்கரமா திட்டுவாங்க, நல்ல வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவாங்க. மேடம் வந்துட்டு திட்டுறதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா ஓடி போயிடுவீங்க. என்ன பண்றீங்கப்பா நீங்க? அந்த பேப்பர் ஹவு மெனி நேத்தே சொன்னா இதெல்லாம் வச்சுட்டு போ சிட் டிட் ஐ டெல். இவ்வளோ கோவப்படுவாங்க. ஸோ நான் வந்து இனிஷியலா பயந்துட்டேன், எப்படி இந்த மேடமோட நான் வேலை பார்ப்பேன்னு. பட் போக போக பழகிருச்சு.